ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன செய்றீங்க? காலம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிட்டீங்களா? என்ன செய்றீங்க? இன்றைக்கு எங்கட காலம சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த தேங்காய் பால் தோசை தான் சுட்டிருந்தேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மாவே சாப்பிடலாம். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. ஆனாலும் ஏதாவது ஒரு சட்னி இருந்தால் அதை விட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு சும்மா இந்த கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி தான் செஞ்சேன். ஆனால் கூட கொத்தமல்லியில் போட்டிருந்தேன். அதால் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் செஞ்சு இந்த தேங்காய் பால் தோசையும் தான் சுட்டிருந்தேன். இது வந்து மகனுக்கு ஸ்கூலுக்கு தான் நான் எடுத்து வச்சு கொண்டிருக்கேன். அவருக்கு 2 தோசை ராத்திரியே சொல்லிட்டார். தேங்காய் பால் தோசை எடுத்து சொன்னா, அம்மா எனக்கு காலையிலே தந்து விடுங்க, எனக்கு இது நல்லா பிடிக்கும் தானே அம்மான்னு சொல்லிட்டார். அதோட காட்டாக்கடன்ட்டு அவருக்கு சுட்டுட்டு இந்த சட்னியும் வச்சு அவருக்கு கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு கேட்குறேன், ஏன் எனக்கு தக்காளி சட்னி செய்யலை? அட போட, அன்றைக்கு இதுதான் செஞ்சேன், இதை சாப்பிட்டு நாளைக்கு தக்காளி சட்னி செய்தார்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளித்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் பால் தோசை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.